we met, He knew our name. He wrote our love in heaven. ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்று ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அன்பும் அருளும் ஆற்றலும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, நீர் எங்களுக்கு தருகிற எல்லா நல்ல ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்குமாரன் எங்கள் இரட்சகர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்கள் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அன்பு சகோதரர் ஜெயசீலன் அவர்களுக்காக, அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய இல்லறத்தை ஆண்டவர் கனப்படுத்தி அருமையான மகனை மகளை கொடுத்து ஆண்டவரே ரட்சணியத்துக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே பிள்ளைகளை வளர்த்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையான நாட்களை காண கர்த்தர் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மகனுக்கென்று நீ நியமித்திருக்கிற ஏற்ற துணைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேர் வழியாய் நடத்தியிருக்கிறீர். இப்பொழுதும் நாங்கள் எல்லாம் கண்டு நிச்சயம் செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த உச்சிதமான பொருட்களோடு நாங்கள் செல்கின்றோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். நல்ல பிரயாணத்தை தாரும். நாங்கள் எல்லாரும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி துதிக்கிறார். புகையிலே வருகையிலே கூட இருந்தவர்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு நிமிடம் வினாடியும் உடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் இருக்கட்டும். சிறப்பாக பிள்ளைகளை திருமண வாழ்வுக்கு நிச்சயித்து ஆயத்தப்படுத்தும். பெற்றோர்களுடைய எல்லா பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணி தாரும். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், ஆசீர்வாதம், வழி நடத்துதல் நம் அனைவரோடும் சிறப்பாக அருமை பிள்ளைகளோடும் எப்போதும் இருப்பதாக. என் ஆத்மாவே
comforter, my all in all. Here in the love of Christ I stand. In Christ alone, who took on flesh, fullness of God in helpless babe, this gift of love and righteousness, scorned by the ones he came to save. Till on that cross as Jesus died, the wrath of God was satisfied. For every sin on him was laid. Here in the death of Christ I There in the ground his body lay, light of the world by darkness slain, then bursting forth in glorious day, up from the grave he rose again. And as he stands in victory, since curse has lost its grip on me, for I am his and he is mine, bought with the precious blood of No guilt in life, no fear in death. This is the power of Christ in me. From life's first cry to final breath, Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever pluck me from his hand till he returns or calls me home. Here in the power of Christ I'll stand. ஜோஷுவாவின் ஜெனிஃபாவின் வாழ்த்து வந்திருக்கிறவங்க அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜோனா அடிக்கடி நிறைய ப்ரோக்ராம்க்கு கூப்பிடுவாங்க, நிறைய ஷூட்டுக்கு கூப்பிடுவாங்க. அப்புறம் 2 days மேலே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷூட் இருக்கு அப்படின்னாங்க. என்னன்னா ஜோஷுவா ஷூட் பண்ணணும் அப்படின்னு. என்னடா அது ஜோஷுவா ஷூட் பண்ணணும்னு பார்த்தா இட் இஸ் அ ஷூட் ஃபார் ஜோஷுவா அண்ட் ஜெனிஃபா. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த ஈவெண்ட்ல நம்ம கூட இருக்கிறது மை பிலவட் சித்தப்பா. அவங்க யாரும் இல்லை, என்னுடைய மம்மியோடைய கசின் பிரதர் அண்ட் எங்க அம்மா வந்து இவங்களுக்கு அத்தை பொண்ணு. that's so cute. ஸோ இன்னைக்கும் இந்த அழகான வைபவத்தில் எல்லாரையும் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வி வெல்கம் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் காட். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இப்பொழுதும் நம்ம வந்துட்டு இந்த பியூட்டிஃபுல்லான சாரியில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்டையரில் மனசுக்கும் வர போகிறாங்க. அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாரியை நம்மளுடைய ஐயவர் ரெவரண்ட் இமானுவேல் ஸ்டாக் அவர்கள் பிளஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். அருமை ஜாஷுவா ஜெனிஃபாவுக்கு கொண்டு வந்திருக்கிற உச்சிதமான பொருட்களுக்காகவும் சிறப்பாக நிச்சயதார்த்த இந்த ஆடைக்காகவும் நாம் ஜெபிப்போம். இருந்த இடங்களிலே கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம்.
அன்பும் அருளும் ஆற்றலும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகள் பிதாவினிடத்திலிருந்து இறைத்தின்படி நன்மையானவர்கள் எங்களுக்கு தருகிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த அருமை பிள்ளைகளை கர்த்தரே முன்குறித்தீர், நிச்சயித்தீர், மட்டும் நேர்வழியாய் நடத்தி இருக்கிறீர். இப்பொழுதும் உம்முடைய திருப்பெயரினாலே பிள்ளைகளை நிச்சயிக்கும்படியாக ஆண்டவரை நாங்கள் கூடியிருக்கிறோம். மணமகன் ஜாஷ்வா ஜெனிஃபருக்கு என்று கொண்டு வந்திருக்கிற இந்த உச்சிதமான பொருட்கள், குறிப்பாக நிச்சயதார்த்த ஆடை, ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். நீர் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா வைபவங்களிலும் உடைய நிறைவான பிரசன்னம் இருக்கட்டும். எங்கள் அருமை ஆண்டவர் மங்களமணாளன் இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கையும் ஆசீர்வதித்த தேவன், அன்பு பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம் தேவன், யாவைசை ஆசீர்வதித்த தேவன் நம் தேவன். அன்பு பிள்ளைகளையும் குழுங்கிருக்கிற நம் அனைவரையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை நம்புவோம், சார்ந்து கொள்ளுவோம்.
வந்து கை கோர்த்து சூப்பரா நடந்து மேல வராங்க. ஜெனி அண்ட் ஜோஷ்வா பார்த்துக்கோங்க உங்க அம்மா அப்பா. அண்ட் ஜோஷ்வா, turn to your left so that you can see your parents holding their hands towards. Nice. Atta mama, you can also get onto the stage. Thank you, thank you. கைகள் கோர்த்து வரணும் அப்படின்னு நாங்கள் ஒரு கண்டிஷன் போட்டோம். ஸோ இப்பொழுது வந்து பியூட்டிஃபுல்லாக இன்னொரு நியூ அட்டையரில் வந்து என்னுடைய பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட் அண்ட் மை பிரதர்ஸ் அப்கமிங் ஒய்ஃப் இஸ் தேர் ஆன் ஸ்டேஜ். அண்ட் இப்பொழுதும் நம்ம வந்து மாலையை வந்து பிளஸ் பண்ணி அவங்கள அனுப்பிட்டு போக சொல்லுறோம். ஸோ ரெவரண்ட் இம்மானுவேல் will bless the garland and give it to the couple. அன்பு பெய்துள்ள ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த நாளிலேயும் மணமக்களை ஆசீர்வதிக்கும்படி வருந்தி அழைக்கிற சுவாமி தகப்பனே, உடைய திவ்ய பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்ப வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தால் மன்றாடுகிறோம். என் நாமத்தினாலே எவைகளை செய்தாலும் அதை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு வாக்குப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலேயும் அன்புக்குரிய மணமக்கள் இல்லற வாழ்வில் இணைவதற்கு ஆயத்தமாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. இந்த வெள்ளியும் மலர் மாலைகளை ஒருவருக்கொரு மாற்றிக்கொள்ளும் போது ஆண்டவரே அன்பிற்கு அடையாளமாக மனம் வீசக்கூடிய ஒரு நல் வாழ்வு வாழ்வதற்கு அர்ப்பணிக்கத்தக்கதாக ஆண்டவருடைய இதயத்திலே நீதாமே பேசியபடியாக சொல்லிக்கிறோம். இந்த மலர் மலைகளை நாமத்தலை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் மனம் வீசட்டும். அருளால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆவிக்குரிய மணமகன் ஜோஷுவுக்கு மணமகளுடைய தகப்பனார் ஹென்ஸ்குமார் அவர்கள் மாலை அணிவிப்பார்கள். தொடர்ந்து மணமகளுக்கு மணமகளுடைய தாயார் ஷீபா அவர்கள் அந்த மாலை அணிவிப்பார்கள். Thank you Reverend Stephen Muller அவர்களே. Thank you. And next அடுத்ததாக நம்ம வந்து பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஒரு நியூ கமிட்மெண்ட்குள்ளே போகும்போது பைபிள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லையா? எஸ் அஃப்கோர்ஸ். இப்பொழுது வந்து பைபிள் மற்றும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதை வந்து பிளஸ் பண்ணுறதுக்காக ரெவரண்ட் ஸ்டீஃபன் முல்லர் ஐயா மற்றும் இம்மானுவேல் வான்ஸ்டக் ஐயா and everyone will together bless that and give it to the couple. வேதம் அழியாதது, வாழும் வழியை நமக்கு காட்டுவது, இல்லறத்தை காட்டும் வழியை நமக்கு ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கிற விலையேறப்பெற்ற பரிசு ஆண்டவருடைய வார்த்தை. இந்த செய்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் அணிவிக்க இருக்கிற நிச்சயதார்த்த இந்த மோதிரத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய திருக்குமாரன் இயேசுவின் மூலமாய் உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, நீர் இப்பொழுதும் எங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகளை தந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையான நாட்களை காண நடத்தி வருகிறீர். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஜாஷ்வா ஜெனிஃபருக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சியிலே பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய வேதத்தை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம், இதிலே காட்டப்பட்டபடி எங்கள் இல்லறத்தை அமைப்போம், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுவோம் என்று விலை மதிப்பற்ற பரிசாகிய வேதத்தை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து ஆண்டவரை உறுதிமொழி எடுக்க கிருபை செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உண்டாகிற சமாதானம் ஆண்டவர் அவர்களுக்கு பெரிதாக இருக்கட்டும். இப்பொழுதும் அணிவிக்க இருக்கிற நிச்சயதார்த்த மோதிரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அது அவர்கள் கையில் இருக்கும் பொழுதெல்லாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் இன்னும் அதிகமாக அவர்களை ஒருவரை ஒருவர் நேசித்து புரிந்து கொள்ளவும் கிருபை செய்யும். இந்த நிகழ்வுகள் யாவற்றையும் ஆசீர்வதியும்.
அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான மகள் ஜெனிஃபருக்கு நிச்சயதார்த்த திருமண இந்த வேதாகமத்தை பரிசீலிக்கிறார்கள். அருமையான மகள் ஜெனிஃபர் ஜாஷுவாவிற்கு நிச்சயதார்த்த திருமறையை பரிசீலிக்கிறார்கள். இப்பொழுது திருமறை பாடம் சபை ஊழியர் அன்பு சகோதரர் அருள்ராஜ் அவர்கள் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 50வது வசனம் முதல். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 50வது வசனம் முதல். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பழம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி ஆகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையில எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்கு பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படி அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோட கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. மேடையில் உள்ள அனைத்து போதக பிதாக்களுக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து before that, right, I would like to welcome Jennifer to our family. Hi, you're all, full of smiles. We pray that, these smiles should last forever, right? And Joshua, congrats. Right. Fine. It's a very, very emotional moment because எங்களோட ஃபேமிலியில் செகண்ட் ஜென்ரேஷனில் உள்ள ஃபர்ஸ்ட் மேரேஜ், ரைட்? ஸோ ஐ ஃபீல் லைக் என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அண்ட் we are really yes. And I think you are getting old. Sorry. காது கேட்கல. Okay, fine. So thank you so much, Kens Kumar uncle and Mary auntie, for giving us a wonderful gift to us. To acknowledge that gift, we would like to actually gift, right? Shiva will now actually, Shiva and Jaisalandan will give a gift to Jennifer in terms of acknowledging the gift from Kens Kumar uncle and Mary auntie.
எங்களுக்கே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்னன்னா, என்ன அம்மா அப்பா மட்டும் தான் கிஃப்ட் கொடுப்பாங்களா, என்னோட கிஃப்ட் எங்க அப்படின்னு வந்து ஜோஷுவா கேட்க, there is a surprise for us ப்ரோக்ராம்ல ஒரு நியூ சர்ப்ரைஸ். They both have gifts for each other. Wow. Let's all put our hands together for them, guys. Super. I believe Joshua will surprise me and Jonah also with a gift. Thank you guys. It was so sweet because women always love surprises, right? I don't know how many men realize that in their life, but women always love the surprises. And I hope you have realized it. Yeah, I have done many times. Okay, now it's a very special moment. I would like to call upon my beloved Jaisalan Anand to actually come forward, bless and pray for Joshua and Jennifer. That's very important. Anand, please. என் மகனுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்கிற போதக பிதாக்கள் அவர்களுக்கு இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தெய்வ மனித பாஸ்டர் அவர்களுக்கு இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். ஜெனிஃபா, இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற வார்த்தையில் ஜீசஸ் ஜேஇ நெவர் என்இ ஃபெயில்ஸ் எஃப்ஏ இந்த எழுத்துக்கள் சேர்ந்தது தான் ஆமென் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஜெனிஃபா. ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மகளை வாழ்த்துகிறேன். ஜோஷுவா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த முதல் மகன். கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபையை அவனுக்கு கொடுத்திருக்கிறான். நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை சில வசனங்களை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். என் கூட இணைந்து நீங்களும் மனதார வாழ்த்துங்க. நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கிறோடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை வாழ்த்துவதற்கு. யார் யாரெல்லாம் மனதார நீங்கள் வாழ்த்துறீங்களோ அப்படியே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். இந்த நிச்சயதார்த்த வைபவத்தில் ஒரு அதிகாரம் வாசிக்கப்பட்டது. மதிப்புக்குரிய போதகரையா வாசித்தாங்க. ஆதியாகமம் 24:60 என் சகோதரியே கோடான கோடி பெருகுவாயாக. 2 பிள்ளைகளையும் கோடான கோடி கிருபையும் நன்மையும் செல்வமும் செழிப்பும் பெயரும் புகழும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஈவும் இரக்கமும் காருண்யமும் மகிமையும் செல்வம் அத்தனையும் கர்த்தர் கொடுத்து மனதார வாழ்த்த போற ஒரே ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி பிளஸ் பண்ணிடுவோம். தகப்பனே, அன்பு மகன் ஜாஷுவாவுக்காக, அன்பு மகள் அப்பா ஜெனிஃபாவுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். கோடான கோடி கோடான கோடி பெருகுவாயாக என்று சொன்னது போல ஆதியாகமம் 24:60 படி ஆகாய் 2:19 இன்று முதல் இவர்கள் வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்கள் பலிக்கட்டும். ஏசாயா 58:11 பிள்ளைகள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல சலிக்கட்டும். யோவான் 2 பிரியமானவனே பிரியமானவளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லா விதத்தில் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருக்கும்படி கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டுக்கு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் என்கேஜ்மெண்ட். இந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம கடந்து போகிற அந்த மொமெண்ட்டை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருந்து இந்த கப்பலை பிளஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே ரொம்ப கோர் ஆஃப் த ஈவெண்ட். அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வெரி ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆச்சு அப்படின்னா, ஹூ இஸ் கோயிங் டு பி தேர் வித் அஸ் அப்படிங்கும்போது ஜெனி அண்ட் ஜோஷ்வாவுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு பர்சன் நம்ம ஜான்சன் ஜாய்சன் அண்ணா, you are here and we are really very happy from the bottom of our heart because especially தயவால் பெற்றெல்லாம் வந்து
n number of times, all because of Jenny. அத்தனை தடவை வந்து she has heard தயவால் பெற்றேன். And when Joshua மீட் பண்ணி ஜோஷுவா வந்து ஜெனிக்கு அப்படின்னு கமிட்மெண்ட்டுன்னு பேச ஆரம்பிச்ச உடனே ஜெனி சொன்ன ஒரு வார்த்தை, ஜோஷுவா இஸ் மை ஆன்சர்டு ப்ரேயர். அண்ட் செகண்ட் திங் வாஸ் தயவால் பெற்றேன். தட் வாஸ் வெரி டச்சிங் டு மீ. அண்ட் அந்த தயவால் பெற்றேனுங்கிற அந்த சாங்கோடைய எஸ் ஆண்டவர் கொடுத்த அந்த சாங் யாருக்கு வேற யாருக்கும் இல்லை, நம்ம ஜான்சன் ஜாய்சன் அண்ணாவுக்கு. அண்ட் ஹீ இஸ் ஹியர் வித் அஸ்ங்கிறது தே போத் ஆர் ரியலி ரியலி ஹாப்பி அண்ணா. அண்ட் I know him as a very very special person. நான் அண்ணாவை இன்டர்வியூ எடுக்கும்போதும் சரி, டேவிட்சன் ஜாய்சன் அண்ணாவும் சரி, he is a very gem of a person. I have known him. He is really gem of a person. அவ்வளோ ஒரு ஹம்பிளாக கிரவுண்டடாக அண்ட் வெரி பவர்ஃபுல் வர்ஷிப் லீடர். அவங்களுடைய பாடல்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அழகான கண்கள், தயவால் பெற்ற n number of songs, and his testimony is way more powerful. So இன்னைக்கும் இந்த ஒரு மொமெண்ட்ல அண்ணா இஸ் கோயிங் டு டேக் ஓவர் and he is going to give the sermon. அண்ணா he has come all the way from நாகர்கோயில். he is having the church FGPC. thank you அண்ணா, நீங்க எங்க கூட இருக்கிறது மீண்டுமா சொல்றேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். So one thing I request you all, let's be in a mode of prayer. Let's just forget everything. And I also tell the couple to engage in this worship, okay? So now I give it on to Johnson Joyson Anna. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆபிரகாம் அனுப்பின வேலைக்காரன் சொல்லுகிறான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியமும் வாய்க்கப்பட வேண்டுமானால் அதிலே கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதான். ஆமென். எத்தனையோ நாட்களான ஜெபம், 2 குடும்பத்தினுடைய ஜெபம், வேண்டுதல்கள், பிரயாசங்கள், இந்த நாளிலே கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி இருக்கிறார். வாய்க்க பண்ணினவர் கர்த்தர். எனவே கர்த்தருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்தி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கைகளை உயர்த்தி நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உன் கரங்கள் நான் கண்டே. பாடுவோமா? காலை மாலை, காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உன் கரங்கள் நான் கண்டே. ருசித்தவர்கள் கைகளை உயர்த்தி எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் 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 என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம்
நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா, ஹல்லேலூயா, நன்றி சொல்ல என் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, worship him. Hallelujah, 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 ஒரு விஷயம் கூட hallelujah, hallelujah, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah, hallelujah, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஒளிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஒளிந்ததென்று நினைத்த நான். கடைசியா ஒரு விஷயம், ஹalleluya, ஹalleluya, சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. வாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. இப்ப நாமத்தில் பிதாவே, அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். 13-14 வசனங்களிலே அன்றைய தினம் அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே பாதையிலே 2 பேர் பயணிக்கிறார்கள், ஒரே ட்ராக்ல. பொதுவாகவே திருமணம் அன்று இருவரை இணைக்கும் போது இனி இவர்கள் 2 அல்ல 1 என்று சொல்வார்கள். மேரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜோஷுவாவை ஒரு கார்ல கூட்டிட்டு வருவாங்க, ஜெனிஃபாவை ஒரு கார்ல கூட்டிட்டு வருவாங்க. ஜோஷுவா கூடயும் ஒரு டீம் இருக்கும், ஜெனிஃபா கூடயும் ஒரு டீம் இருக்கும். எல்லாம் கைப்பிடிக்கிறது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் டீம் எல்லாம் கழட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரே கார்ல, அதுவும் பேக் சைடு தான் ஏறுவாங்க, ஒரே ட்ராக்ல டிராவல் பண்ணுவாங்க. அதாவது வேதம் சொல்லுகிறது, இந்த மரணமே ஒழிய வேறு ஒன்றும் பிரிக்காதபடிக்கு இந்த பிரமாணத்தினால் இவர்கள் கட்டப்பட்டிருக்க வேண்டுமா. ஒரே பாதையில பயணிக்கும் போது இவங்க ஜீசஸை அந்த இடத்துல இன்வைட் பண்ணல, ஆனா ஜீசஸ் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறார். இந்த ரகசியம் பெரியது. ஆமென். இனி இவங்க ஒரே ஃபேமிலி, ஒரே வீட்டில். நான் கவனிச்சேன், ஜெனிஃபா அவங்கள மம்மி அப்படின்னு கூப்பிட்டா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்போ அது எல்லாமே மாறிட்டு எல்லாருமே
எங்க அப்பா தான் உங்க அப்பா, எங்க அம்மா தான் உங்க அம்மா, எல்லாம் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே இருப்பதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரே ட்ராக்ல பயணிக்கும், ஒன்றையே சிந்தித்து. அப்படிதான் கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருக்கிறது, ஃபெலோஷிப் வித் ஜீசஸ். அப்ப அப்படி ஐக்கியமா இருக்க அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணுமா? ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே சிந்தித்து, ஒரே ட்ராக்ல பயணிக்கும் போது தனியா பயணிக்கலாம், தனியா எப்படினாலும் இருக்கலாம். ஆனா 2 பேர் சேர்ந்து பயணிக்கும் போது கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த மாட்டு வண்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், இன்னொன்று வீக்கா இருக்கும். வீக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஸ்பீடா ஓட முடியாது. அதுதான் கழுத்துல ஒரு நுகத்தை வைத்திருக்கும். ஆண்டவராகி கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவாராம். என் ஆண்டவருடைய வேகத்துக்கு யாருக்குமே ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் அவர் நடத்தும் ஒரு ஆடு, கரவலாடுன்னா வயிற்றுல குட்டியை வச்சிட்டு இருக்கிற ஆடு, அதால ஸ்பீடா நடக்க முடியாது. அதனால அவர் என்ன பண்றாரு? அவர் மெதுவா நடக்கிறார். இதுதான் ஒரே ட்ராக்ல நடக்கிறது. ஒரே பாதையில பயணிக்கிறார்கள். சும்மா பயணிக்கவில்லை. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போனார்கள். பொதுவாகவே ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜுக்கு முன்னாடி நிறைய பேசுவாங்க, மேரேஜுக்கு அப்புறம் என்ன பேசுறதுக்கு அப்படிம்பாங்க. இல்ல, அந்த பாதையில அவர்கள் பேசிக்கொண்டு போனார்கள். ஒரே பாதையில் பயணிக்கிறவர்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், எந்த காரியத்தை பேசுறாங்களோ அந்த வேதத்துல இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து, அதாவது மனசுல என்னெல்லாம் தோணுதோ எல்லாவற்றையும் இருவரும் பேசிக்கொண்டு போகிறார்கள். மனதின் பாரம் அந்த இடத்திலே குறைந்து விடும். அவங்க ரொம்ப துக்கத்துல போறாங்க, அது வேற. ஆனா அவங்க சும்மா போகவில்லை, இருவரும் பேசிக்கொண்டே யாவையும் எல்லாவற்றையும் ஷேர் பண்றதுக்கு பெஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தா, நமக்கு தேவன் தருகிற துணை மட்டுமே. எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம், எல்லாவற்றையும் ஷேர் பண்றதுக்கு பெஸ்ட் பர்சன் உலகத்தில் உலக உறவுகள் சொல்லுகிறேன், வேற யாருமே கிடையாது. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா இருக்கலாம், 1 விட்டவங்களா இருக்கலாம், 2 விட்டவங்களா இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் ஷேர் பண்றதுக்கு பெஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தா, தேவன் நமக்கு தந்த துணை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் இவள் என் எலும்புக்கு எலும்பும் என் மாம்சத்துக்கு மாம்சமா இருக்கிறார். இது தேவனுடைய திட்டம், இது தேவன் இணைத்தது. ஒரே காரியத்தை பேசிவிட்டு போகிறார்கள். அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். இன்னும் இவர்களால் நம்ப முடியவில்லை. ஆனாலும் இவர்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்னும் வாய்க்கவில்லை. இவர் நம்மளை ரட்சிப்பார், இந்த ரோம பிடியில் இருந்தாலும் நம்மை காப்பாற்றுவார், இப்படியெல்லாம் நம்பி இருந்தோம் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க புலம்பிட்டு போறாங்க. அடுத்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2 பேருக்கும் ஒரே காரியத்தை குறித்த கவலை. ஜாஷுவாவுக்கு எதை குறித்து கவலை இருக்கிறதோ அந்த கவலை ஜெனிஃபாக்கு இருக்கணும். அது நீங்களாச்சு, உங்க பாடாச்சு, உங்க ஃபேமிலி ஆச்சு, நீங்க பார்த்துக்கோங்க. அது நீ ஆச்சு, உன் கதையாச்சு, இப்படி இல்லை. ஒரே காரியத்தை குறித்த கவலை. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இருவரும் ஒரே காரியத்தை துக்கத்தோடு போறாங்க. இயேசுவே இன்வால்வ் ஆகிறார் அந்த கவலைக்குள்ள. எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்கள், அங்கே நான் வருவேன் என்றல்ல, அங்கே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே காரியத்தை குறித்து அந்த 2 பர்சனுக்குள்ளும் ஒரே காரியம். ஒரு பர்சனுக்கு என்ன துக்கம் இருக்கிறதோ அதே துக்கம் தான் இவருக்கு. 2 பேரும் ஒரே காரியத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். இயேசு அந்த கவலையில தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். இந்த ரகசியம் பெரியது. ஆமென். இனி இதுவரை ஜோஷுவா நடந்த பாதை பேரண்ட்ஸுக்கு தெரிந்ததற்கும் தெரியாததற்கும், அதே போலதான் ஜெனிஃபா. எல்லாரும் வாழ்க்கையில் அப்படிதான். நம்முடைய லைஃப்ல பெயின்ஃபுல்லான வேதனையான சில பகுதிகள் இருக்கும். அந்த கவலையை நம்ம உள்வாங்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். நமக்கு தேவன் ஒரு துணை தரும்போது அவங்க கவலைப்படுறாங்களா, நாம் கண்டுக்காம இருக்கக்கூடாது. அந்த கவலையை நம்முடைய கவலையாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே திருமணமாக போகிற எல்லாருக்கும் தான். திருமணம் என்பது ஒன் டே ஈவெண்ட் கிடையாது. அது ஒரு நெடுந்தூர பயணம்.
இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுவோம். மேரேஜ் அன்னைக்கு அதே போல் எல்லாரும் வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவர் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாரோ அந்த கவலை இவங்களுக்கு இருக்கணும். இதே போல தான் மறுபக்கமும். அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வேத வாக்கியங்களை விளக்கி காண்பிக்கும் போது ஒருவர் கேட்டு இன்னொருவர் கேட்காமல் இருக்கவில்லை, இருவரும் கேட்கிறார்கள். இருவரும் கேட்கிறார்கள், இருவருமே கேட்கிறார்கள். அன்பு பிள்ளைகளுக்கு நான் அதுதான் சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க வசனத்துல வளர்ந்த பிள்ளைங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஜாஷுவா அது வீட்டில் எங்க சுத்தினாலும் வசனம் தான் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் ஜெனிஃபா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருவருமே சேர்ந்து வசனம் கேட்டு பழகுங்க. இருவருமே சேர்ந்து அதில் அவர்கள் திருத்தப்பட்டார்கள், உணர்த்தப்பட்டார்கள். அதில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இருவருமே சேர்ந்து வசனம் கேட்டாங்க. அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 28, 29 வசனங்கள்ல, அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீசஸை ரிக்வெஸ்ட் பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க கண்டிப்பா எங்க கூட தங்கி இருக்க வேண்டும் என்று. இங்கே நான் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். உங்க ரெண்டு பேருக்கும் இதுல வைராக்கியம் இருக்கும். எனக்கு ஜீசஸ் கண்டிப்பா வேணும். ஆண்டவர் பார்த்தீங்களா, இன்வைட் பண்ணாம உள்ள வரவே மாட்டார். அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்னா அது அர்த்தம் என்னன்னா, அவருக்கு போகவும் மனசு இல்லை. இவன் கூப்பிட்டா உள்ள வந்துடணும். ஆமே, பூட்டி அறைக்குள்ளே கர்த்தர் வந்து நிற்பார். ஆனால் நம் வாழ்க்கையில வரணும்னா அவர் வாசலை தட்டுவார். இதோ வாசற்படி இன்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு. இந்த மாலை வேளையில இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இந்த இடத்துல யூதன் என்றோ, கிரேக்கன் என்றோ, படித்தவன் என்றோ, படிக்காதவன் என்றோ, ஏழை என்றோ, பணக்காரன் என்றோ, இந்த மதம், இந்த ஜாதி ஒண்ணுமே கிடையாது. அவர் கதவை தட்டுகிறார். இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள். நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் இருதய கதவை திறந்து கொடுத்தால் உங்க வாழ்க்கையிலே அந்த மெய்யான ஒளி பிரகாசிக்கும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமாம், இதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கணும். எனக்கு ஜீசஸ் மஸ்ட், ஜீசஸ் மஸ்ட். ஆமென், ஹல்லேலூயா. ஜோஷுவா ஃபேமிலி, ஜெனிஃபா ஃபேமிலி, இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப முக்கியமானவங்க. ஆனா இது எல்லாத்தரும் இந்த முக்கியமானவங்க எல்லாருமே அழகா இருக்கணும்னா, சமாதானமா இருக்கணும்னா, நம்ம லைஃப்ல யார் மஸ்ட் தெரியுமா? ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் வலது கை வைத்து ஜீசஸ், சே ஜீசஸ். ஜீசஸ் தான், ஜீசஸ் தான். ஆமாம், ஜீசஸ். இது ஆண்டவருக்கே தெரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டு, பொதுவாகவே கல்யாண காட்டில் பார்த்துருக்கீங்களா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தர் சொல்ல, எனக்கு தெரியாதுப்பா இது எப்போ வந்துச்சுன்னு அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் ஜீசஸ் மஸ்ட், ஜீசஸ் மஸ்ட், ஜீசஸ் தான் எனக்கு எல்லாம். வருந்தி அழைத்த போது இயேசு உள்ளே வருகிறார். அடுத்து ரொம்ப முக்கியமான காரியம், இயேசுவோடு கூட பந்து இருந்தார்கள். இயேசுவோடு கூட எந்த ஒரு காரியத்திலையும் ஜீசஸை இன்வால்வ் பண்ண பழகணும். எந்த காரியத்திலையும் இயேசுவை வந்து நமக்குள்ள வச்சிருக்கணும். நம்ம படகுல இயேசுவை வச்சு இயேசுக்கு பில்லோ போட்டு தூங்க வைக்கிறோம். ஆண்டவர் நீங்க தூங்குங்க, நாங்க பார்த்துக்கிறோம். ஆமென். இல்ல, இயேசு மஸ்ட், அவரோடு கூட பந்து இருந்தாங்க. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவோடு கூட பந்தி இருந்த போது இயேசு அப்பத்தை உடைக்கிறார், அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அதன் பிறகு கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்க சும்மா இருக்கவில்லை. இருவரும் எருசலேமுக்கு போய் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆமென். இனி நீங்க தனித்தனியா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன மினிஸ்ட்ரியில் எப்படியெல்லாம் இன்வால்வ் ஆனீங்கன்னு தெரியல. இனி இருவருமே அல்லேலூயா ஒரே பாதையில பயணியுங்கள், வாழ்ந்திருங்கள். உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதுல பெஸ்டா வாங்க. பட் காஸ்பல் மஸ்ட். ஆமென். ஆமென். ஜெனிஃபர்
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அருமையான பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா இந்த என்கேஜ்மெண்ட் செய்யும்படி நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் சில மாதங்களிலே இவர்களுடைய திருமணம் நடக்க போகிறது. முத்திரை போட்டு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இவர்கள் இணைந்து பயணிக்கணும் ஒரே மனதோடு. ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கிற ஐக்கியம் ஆண்டவர் நீங்க எங்களுக்கு முக்கியமா தேவை. இந்த 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 உணர்வு இவங்களை விட்டு எடுபடவே கூடாதப்பா. இவர்களை நீர் எந்த நிலையில் வைத்தாலும் இவர்கள் கடைசி வரை உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் பிரதிபலிக்கிறவர்களாய் கர்த்தர் இவர்களை மாற்றி ஆசீர்வதியும். அப்படி இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்வீராக. மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless. Thank you so much. It was a very great message for the couple and for everyone here. எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு கர்த்தருடைய வார்த்தையும் வர்ஷிப்பும்? I really felt really blessed. அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடிஞ்சது. தேங்க்யூ அண்ணா. நாங்கள் கேட்ட உடனே நீங்கள் எங்களுக்காக அந்த டேட்டை கொடுத்ததுக்காக எஸ்பெஷலி we were all praying நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட வரணும்னு, அந்த டேட் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்பவே ஜெபம் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ் இன் தி ஸ்பெஷல் மூமெண்ட். ஸோ இப்பொழுதும் நம்மளுக்கு வந்து ஜோஷ்வா ஜெனியை பற்றி சில காரியங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சித்தப்பா, டெல் மீ சம்திங் அபவுட் ஜோஷ்வா. Joshua is very handsome. அது எல்லாருக்குமே தெரியுமே. Like me. That's ஓகே, அது தெரியாது. okay. Right, fine. So Joshua பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன flashback. ஓகே. ஓகே, ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, ஒரு சின்ன ஐ டேக் ஜஸ்ட் அ மினிட். நான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் அந்த குடும்ப உறவுகள் எல்லாமே வந்து டிட்டாச் ஆகி தான் வந்து நினைக்கிற மாதிரி தான் நிறையா கேள்விப்படுறோம், நிறையா பேசுகிறோம். பட் நாங்கள் வளர்ந்த சூழ்நிலை, ஐ மீன் வித் த பெர்மிஷன் ஆஃப் மை பிலவட் பிரதர்ஸ் ராஜேஷ் அண்ட் ஜெயஸ்வரன், அத்தை பொண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன், சிவா அண்ட் ஷோபா, ரெண்டு பேரும் எங்கள் கூட தான் வளர்ந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ யூஆர் லைக் இன்னைக்கு கூட நான் பேசுறது இல்லை கேட்குறது எல்லாமே ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐ எம் டாக்கிங் டு மை கசின் அந்த மாதிரி இருக்காது. ஐ ஃபீல் லைக் ஐ எம் டாக்கிங் டு மை ஓன் சிஸ்டர் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு பாண்டிங். த சேம் பாண்டிங் இஸ் கெட்டிங் ஷிஃப்டட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஜோஷுவாவும் ஜோனாவும் சென்னைக்கு எப்போ வந்தாலும் தே வில் ஸ்டே. அஃப்கோர்ஸ் ஜோனா இப்போ பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகிட்டாங்க சென்னைக்கு. அஃப்கோர்ஸ் தே வில் பி இன் ஆர் ஹவுஸ். அண்ட் எங்கள் பசங்களும் ஜோஷுவா ஜோனாவும் பயங்கர க்ளோஸ். ஸோ see how it is getting shifted to the next generation. That's very important, right? So அந்த மாதிரி வளர்ந்த ஒரே வீட்டில் வளர்ந்த பிள்ளைங்க மாதிரி. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ். அண்ட் ஜோஷுவா பற்றி வெரி ஸ்பெசிஃபிக், ரைட்? நீ சொன்னது தான் பேச போகிறேன். இல்லை why I looked at you is ஜெனிஃபாக்கு தெரியாததை நான் எதை இந்த க்ரௌடுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு தான் யோசிச்சு பார்த்தேன். பட் அஃப்கோர்ஸ் தெர் வில் பி நத்திங். அண்ட் ஜெனிஃபா இஸ் ஆல்சோ அக்னாலஜிங் தட் அப்படி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஜோஷுவா த்ரூ அவுட், ரைட்? ஜோஷுவா பிறந்ததுலேருந்து குழந்தையிலேருந்து இப்போ ஆன் த ஸ்டேஜ், ரைட், எல்லா ஃபேஸஸும் நான் பார்த்துருக்கேன், ரைட்? ஸோ such a loving kid, such a loving boy, and he's going to be a very responsible husband moving forward, right, as they get into their married life. Joshua pati oru chinna snapshot, right, of a people who doesn't know with us for about 2-3 months for doing his internship. Apana we like, I mean, chittappa payamarla pesika maata, we used to deal like interact like friends, right? So Joshua did his engineering in media technology. And our media technology படிச்சிட்டு இருக்கும்போது he started actually doing freelancing, right? We can do some private engagements and we can deliver projects. So அந்த மாதிரி he has that potential, he had that potential, he still has the potential. So அந்த மாதிரி படிச்சிட்டு இருக்கும்போது he started doing his freelancing. That's where the entrepreneurship skills எப்படி உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், right? So after his internship he joined Freshworks as a motion designer. மோஷன் டிசைனிங் ஆனால் என்னது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லுவேன். இஃப் யூ ஆர்
70s 80s kids தூர்தர்ஷன் சிம்பிள் இருக்கும்ல டன் டடடன் டடடன் that's the motion, right? And இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு சன் டிவி தமிழ் மாலை. ஸோ இட்ஸ் அ ஆடியோ வீடியோ அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் மிஸ்ஸிங். அந்த மாதிரி ஒரு டிசைனிங் ஸ்கில் எம்பர்ட் பண்ண ஜோஷுவா. ஸோ ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ். நவ் ஹி இஸ் எம்ப்ளாய்ட் இன் கீகா சாஃப்ட்வேர் இன் ஹைதராபாத். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ காட் டு நோ ஒன்லி டுடே when I was talking to him, right? அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன பிளான் ஜோஷுவா, யூ ஆர் கெட்டிங் மேரிட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சிதப்பா, I have a very long-term vision. Whatever that I'm doing in Kika Software, it's just to like manage my expenses. And I don't know how many of us know, he owns a company. He owns a company. That company name is Pixel Tech. And that's a digital marketing or advertising agency, very relevant to what he's doing. What his skills are around. Adha pannittu irukken. And when we were talking, right, adha pesittu irukkumbodhu sonna, enoda long-term vision is to grow this company and take this to indefinite heights. Evlo periya vision parunga. So Jennifer, you are really blessed that you have a very visionary husband. And like Johnson anna sonna mari, whatever that you guys are going to do, gospel is must. Right? So that's a quick snapshot about Joshua. Thanks Jonah for giving this opportunity. So நீங்க வந்து மாப்பிள்ளைய பத்தி நிறைய சொல்லிட்டீங்க. And I know about Jennifer so much more than this. ஆனா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதான் பிரச்சனை. But to say about Jenny, she is my best friend. You know, she is really lovely. First of all, எனக்கு I think more than 4 years. I think we know each other for 4 years. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் வந்து நான் மீட் பண்ணது ஜீசஸ் ரெடிம்ஸில். வி ஸ்டார்டட் ஆங்கரிங் டுகெதர். அண்ட் நான் இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சதுக்கு முக்கிய காரணம் ரெக்ஸ் அங்கிள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் யூஸ். ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஹிம் ஃபார் பீங் அ ரீசன் ஃபார் திஸ். இந்த ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் நடக்குனா அவங்க தான் இதுக்கு காரணம். ஸோ லெட்ஸ் ஆல் புட் our hands together and thank this great man for doing this great job. So Uncle Molama, she came inside Jesus Redeems. Myself and our friend Reena is also here. நாங்க மூணு பேரும் சேர்ந்து Jesus Redeemsல VBS நிறைய ஆங்கரிங், நிறைய ஃபன், நிறைய சேட்டை, நிறைய காரியங்கள்ல கற்றுக்கொண்டு இருக்கோம். each other we knew a lot more. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, சண்டைனா என்ன, அந்த மாதிரி நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் I got to spend more time with Jennifer. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஜெனிஃபர் கூட இன்னும் நிறைய பாடல்களில் ஒர்க் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. கிராஸ் டிவியோடைய ப்ராமிஸ் சாங்கில் வந்து நானும் ஜெனிஃபாவும் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அவளுடைய ப்ரொஃபஷ்னல் சைடை பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஷீ ஹாஸ் 2 modes. One is ஒர்க் மோட் அண்ட் another is kid. ஸோ அந்த ஒரு கிட்மேலேருந்து டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிற அந்த ப்ரொஃபஷ்னல் மோட் ரொம்ப அழகாக இருக்கும். நானே அதை நிறைய நேரம் பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு ரசிப்பேன். பட் when it comes to ஒர்க்குன்னு வரும்போது ரொம்ப அழகாகவே ப்ரொஃபஷ்னலாக நான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷீ டஸ். ஸோ ஆஸ் அ அதர் சைடு ஒரு பர்சனாக சொல்லணும்னா ஜோஷுவா யூ ஆர் ரியலி 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 லக்கி டு ஹேவ் இட் இன் யுவர் லைஃப். நான் இதை ஆல்ரெடி வந்துட்டு சொல்லிட்டேன். பிகாஸ் when I spent time with Jenny, நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன், oh my god, what a beautiful homely girl she is அப்படின்னு. ஒரு ஒய்ஃபாக எவ்வளோ அழகாக அதை ஒரு ஹவுஸ் அவள் எடுத்துகிட்டு போவாள் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ ஜோஷுவா, யூ ஆர் ரியலி ரியலி லக்கி மேன். ஸோ coming to Jenny, she did her fashion designing in Nagarkoil College, and adukapru she also worked in Coimbatore for some times. And adula best part of her work la solona, she has her own YouTube channel and she keeps doing ministry all the time. Whenever she gets chances, ministry பண்றது மட்டும் இல்ல மேம், அதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒர்க் ஷாப் இருந்துச்சுன்னா உடனே போய் அங்கே அட்டென்ட் பண்ணுறது. ஸோ ஷீ கீப்ஸ் இவால்விங். அதை படித்து இதை வேறு எப்படி பண்ணலாம், இது இன்னும் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன். தேங்க்யூ ஜெனி, தேங்க்யூ ஃபார் பீயிங் மை ஃபேமிலி. ஸோ ஒன் திங் இஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் to family. Thank you Jenny. So that's about my beautiful friend and my family girl Jenny. ஸோ நவ் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டை வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ
ஜோஷுவா ஜெனிமா இவங்க கேக் பண்ணி மகிழ்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என் பொண்ணு ஜோனாளுடைய பிறந்த நாள். என்னுடைய மகள் பிறந்த நாளில் தான் அவளுடைய பிறந்த நாள். இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு பிறந்திருக்கிறாங்க. 2 பேருடைய பிறந்த நாளும் இன்னைக்கு தான். ஏமேன். ப்ளஸ் பண்ணி ஏமேன். ஐயா ஜோம் பண்ணி முடிச்சிருவாங்க. Happy birthday to you. 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 Happy birthday dear Jonah. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to you. God bless you, dear. May God bless you, dear. May God bless dear Jonah. May God bless you, dear. அப்படியே இருந்த வண்ணமாகவே நாம் ஜெபிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை அன்றன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமென். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே, நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் நற்செய்தியை சுமந்து செல்கிற அன்பு சகோதரர் கிராஸ் டிவி ஜெயசீலன் அவர்களுக்காக, அருமையான சகோதரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகன் ஜாஷுவாவுக்கென்று நீ நியமித்திருக்கிற ஜெனிஃபாவை இந்த நாளில் நிச்சயம் செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினீர். அதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய திருமண வாழ்வுக்கென்று எடுக்கப்படுகிற ஆண்டவரை அனைத்து ஏற்பாடுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். ஆலயத்தில் அறிக்கை வாசிப்பது, அழைப்புதல் கொடுப்பது, திருமணத்திற்கான எல்லா காரியங்களையும் ஏற்பாடு செய்யும் பொழுதும் தேவனுடைய அருட்கரம் கூட இருந்து பலனையும் ஜீவனையும் சுகத்தையும் ஆண்டவருடைய வழிநடத்தலையும் கண்டு ஸ்தோத்தரிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, ஏற்ற நாளிலே உம்முடைய திருச்சன்னிதானத்திலே ஆண்டவராலே பிள்ளைகள் இணைக்கப்பட்டு ஒரு பெருவாழ்வு வாழ ஆண்டவர் உதவி செய்வீராக. மட்டுமல்ல, இந்த நாளிலே பிறந்த நாளை ஆசரிக்கிற அருமையான மகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய பிறந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய கிருபை தாரும். சுகமும் பலமும் சந்தோஷமும் ஊழியத்திலே ஆண்டவரே கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிற ஒரு நாட்களாகவும், அவளுடைய மனதிலே கொடுத்திருக்கிற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஆண்டவரே பல்வேறு விதமான உயர்வுகளை பெற்றுக்கொள்கிற நாட்களாகவும் அமைய கிருபை தாரும். ஆண்டவருடைய சமூகம் வாழ்க்கையின் எல்லையெங்கிலும் செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நாங்கள் எல்லாரும் ஸ்தோத்தரிக்க கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய மங்கள மணாளன் இயேசு என்கிற திருப்பெயரிலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், அருமையான மணமக்களோடும், இன்று பிறந்த நாளை ஆசரிக்கிற மகளோடும், குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் எப்போதும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்வேன். காரணம், இந்த காரியம் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே காரியம், என் பிள்ளைக்கு உமக்கு பயப்படுற ஒரு தெய்வ பிள்ளையை தாங்க. வேற எதுவும் எனக்கு என்னைக்குமே கேட்டதில்லை.
திடீர்னு ஒரு எக்ஸ்பிரஸ் பேசும்போது இப்படி ஒரு இது இருக்குது நீங்கள் பார்க்கலாம் 1 மாதம் வரைக்கும் நான் பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நாளே திடீர்னு சரி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவர் அத்தா கூப்பிட்டு அத்தா வாங்கினார். அவ்வளோதான். அது ஆண்டவரால் நினைக்கப்பட்டு நாங்கள் நம்பி இன்னைக்கும் ஆண்டவர் இதை இவ்வளவு தூரம் ஆசிரியத்து நடத்திருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். வந்து ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லி கொடுக்குறேன். இப்போதும் எல்லாருக்கும் ஒரு அன்பின் விருந்து ஆயத்தப்பட்டிருக்கிறோம். எல்லாரையும் அதை உண்டு பிள்ளைகளை வாழ்த்து செல்ல முடியாது பார்க்கிறேன். In the darkness, we were waiting without hope, without light, till from heaven you came running. There was mercy in your eyes to fulfill the law and prophets. To a virgin came the word from a throne of endless glory to a cradle in the dirt. Praise the Father, praise the Son, praise the Spirit, 3 in 1. God of glory, majesty, praise forever to the King of Kings. To reveal the kingdom coming and to reconcile the lost, to redeem the whole creation. You did not despise the cross, for even in your suffering you saw to the other side, knowing this was our salvation. Jesus, for our sake you died. Praise the Father, praise the Son, praise the Spirit, 3 in 1. God of glory, majesty, praise forever to the King of Kings. And the morning that you rose, all of heaven held its breath, till that stone was moved for good, for the Lamb had conquered death. And the dead rose from their tombs, and the angels stood in awe, for the souls of all who'd come to the Father are restored. And the church of Christ was born. Then the Spirit lit the flame. Now this gospel truth of old shall not kneel, shall not faint. By His blood and in His name, in His freedom I am free. For the
infinite, self-existent, beyond the end, before beginning, eternal one, creator God. You made the world and it was good. All in all, self-sufficient, so high above, but never distant. Made for your love, fashioned from dust. You gave us breath and it was good. All glory and honor, blessing and power, because your name alone is worthy, worthy forever. The praise is yours. We hid our face, separated, betrayed your heart, our glory faded. Went our own way, gave up on love, but you would not, for you are good. You sent your son for our forgiveness. You ran to us, you kept your promise. Light of the world, there on a cross, you drank the cup, for you are good. And all glory and honor, blessing and power, because your name alone is worthy, worthy forever. The praise is yours. It's all glory and honor, blessing and power, because your name alone is worthy, worthy forever. The praise is yours. Oh, glory to God, for you are good. Glory to God, for you are good. And all glory and honor, blessing and power, because your name alone is worthy, worthy forever. The praise is yours. All the honor and the glory, yes, all glory and honor, the blessing and power, because your name alone is worthy, worthy forever. The praise is yours. God, all the praise is yours. God, all the praise is yours. You won't share your glory with another. All your people sing. Oh, oh, glory to God, for you are good. Oh, glory to God, for you are good. People sing. Oh, sing glory to God. You're always good. We sing. Glory to God, for you are good.
We give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. Sing it. We give thanks with a grateful heart. Give